அனைவருக்கும் வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய வெற்றி பயணம் இமாலய வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் வாய்க்கு வந்ததையெல்லாம் இன்றைக்கு உளறி கொண்டிருக்கின்றார்கள். புரட்சி தலைவர் நம்முடைய மன்னாதி மன்னர் மக்கள் திலகம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மக்களிடத்திலே கிடைக்கிற வரவேற்பை பார்த்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா புரட்சி தலைவர் அம்மாவா இப்படி கத்துகிறாரே என்று வயிற்றெரிச்சலிலே கேலியும் கிண்டலும் நையாண்டியும் செய்கின்ற கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்ப்பு உங்களுக்கு உரிய பதிலை தரும் என்பதை சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் வழித்தோன்றலும் மறு வடிவம் தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கின்ற சாமானிய தொண்டர் கிளைக்கழக செயலாளர் முதல் பொதுச் செயலாளர் வரை தன் விசுவாச உழைப்பார் 52 ஆண்டு காலத்திற்கு மேலே உழைத்து உயர்ந்த உத்தமரை குறைத்து மதிப்பீட்டவர்கள் எல்லாம் அவரிடத்திலே தோற்று போன வரலாறு தான் இந்த நாடு கண்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து திமுக ஆட்சிக்கு ஆயுள் காலம் இன்னும் 8 மாதங்கள் தான். ஆகவே திமுகவின் தில்லுமுள்ளு பிரச்சாரங்களும் முடிவுக்கு வருகிற காலம் நெருங்கிவிட்டது. ஆகவே கழக கண்மணிகளே, 27வது வாரமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக களத்திற்கு செல்வோம், வெற்றி வாகை சூடுவோம், புறப்படுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.